இந்தியாவில் குறிப்பாக தெற்காசியாவில் முதல் முறையாக இரவு நேர கார் பந்தய போட்டி, அதுவும் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் முறையில் சென்னையில் இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2 நாட்கள் இந்த போட்டி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த போட்டிக்காக பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போட்டி நடைபெறுவதற்காக சிவானந்தா சாலை, ராஜாஜி சாலை, நேப்பியர் பாலம் வழியாக தீவுத்திடல் மற்றும் கொடிமரச்சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் இதுக்கான பிரத்யேகமாக தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்க்கியூட்டுகளும் இந்த அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த கார்கள் பந்தய திருவிழா நடைபெறுவதற்கு ஏற்றவாறு இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. FIA எனப்படும் ஆய்வுக்கு பிறகாக அவர்கள் கொடுத்த சான்றிதழின் பிறகாக இந்த போட்டி என்பது இன்று மதியம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதில் பங்கு வரக்கூடியவர்கள் வீரர்கள் மொத்தமாக 2 போட்டிகள் நடைபெற இருக்கிறது. IRL இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் IRF இந்தியன் ரேசிங் பெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய 2 வகையான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஃபார்முலா 4. இதில் 8 அணிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். 8 அணியில் ஒரு அணிக்கு 4 பேர் வீதம் 8 அணிகளில் பந்தயத்தில் கலந்து கொள்வார்கள். ஒரு அணியினுடைய 2 கார்கள் இந்த போட்டியிலே பங்கேற்க இருக்கின்றனர். அதே போல இந்தியன் ரேசிங் லீக் அந்த போட்டியில் 6 அணிகள் பங்கேற்கிறார்கள். சென்னை சார்பிலும் அதில் அணிகள் பங்கேற்கிறது. சென்னையை சேர்ந்த வீரர்களும் இந்த போட்டியிலே பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக பார்வையாளர்களுக்கான அனுமதியை பொறுத்தவரைக்கும் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டி 2:45 மணிக்கு பிறகாக தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்வையாளர்களுடைய பெற்றிருக்கக்கூடிய டிக்கெட்டுகளில் எல்லோரும் வைத்திருக்க வேண்டும், ஆன்லைன் டிக்கெட்டுகளை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. ஆபத்துகளை ஏற்படுத்தும் பொருட்கள், அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது பாட்டில்கள், முட்டை, தக்காளி போன்ற அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, பயங்கரமான அந்த ஆயுதங்கள் எதையும் கொண்டு வரக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வியாபார நோக்கோடு இருக்கக்கூடிய பெரிய கேமராக்கள், லேப்டாப்கள் உள்ளிட்டவற்றையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய கைப்பை, ஹேண்ட்பேக்கை தவிர்த்து வேறு எவ்விதமான பைகளும் கொண்டு வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் சிவானந்தா சாலை மற்றும் கொடிமர சாலைகளில் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ராஜாஜி சாலை, நேப்பியர் பாலத்திலும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த போக்குவரத்து மாற்றம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 2:45 மணிக்கு இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் இந்தியன் ரேசிங் பெஸ்டிவல் ஃபார்முலா 4 இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது.